கல்வி நிதி கொடுங்கன்னு கேட்டா கல்வி நிதிக்காக ஏன் கொடுக்க முடியாதுன்னு பதில் சொல்லணும் நேர்மையா. அதை மடைமாற்றுவதற்கு பெரியார் காட்டுமிராண்டி மொழின்ட்டாரு, தமிழர்கள் காட்டுமிராண்டிகள். அப்புறம் இந்தி ஸ்கூல் படிச்சா என்ன, அப்புறம் தெலுங்கு படிச்சுக்கோங்க, அப்புறம் பஞ்சாபி படிச்சுக்கோங்க, எதையெல்லாம் சாத்தியம் இல்லையோ எதையோ உளர வேண்டியது. ஆனா இவங்களுடைய வட இந்தியாவில் ஒரு இடத்துல கூட மும்மொழி கொள்கை இல்லை, இருமொழி கொள்கை இல்லை. ஒரு மொழி கொள்கையான இந்தியை கூட படிக்காம இந்தி பேசுறவனே எனக்கு இந்தி வேணாண்டா, இந்த இந்த இந்தியை படிச்சு எனக்கு ஒரு இடத்துலயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, இதுல எந்த அறிவியல் கூறுங்களும் இல்லை, இந்த இந்தியை இட்டு எந்த மார்க்கெட்டும் இல்லைன்னா ஓடுறான். அப்ப இப்படி தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்து உலக அளவில் பெருமையா இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநிலத்தினுடைய பெருமையை அளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழினத்தின் மீது பொறாமைப்பட்டு, தமிழ்நாட்டின் மீது பொறாமைப்பட்டு, ஓர வஞ்சனையுடன், மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன், மாற்றாந்தாய் கூட கிடையாது, அழிக்கணுங்கிற ஒரு எதிரி மனநிலையில இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த கேள்வியை கேட்டா நிர்மலா சீதாராமன் பெரியாரை காட்டு முன்னாடி மொழி, அது பெரியாருங்கிற பேரை கூட அவங்களால பயன்படுத்த முடியல, பட்டி நடுங்குது பெரியார். ஏன்னா நிர்மலா சீதாராமன் போன்ற பெண்கள் இந்த நிலைக்கு வந்தது காரணமே பெரியார் தான். ஏன்னா அவர்கள் சார்ந்த சமூகத்தில் அவங்கள என்ன எப்படி வச்சிருப்பாங்க, வெளியே போகக்கூடாது, கடல் தாண்டக்கூடாது, 13 வயசுல கல்யாணம், 12 வயசுல கல்யாணம், இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அதோட கொடுமை என்ன தெரியுமா, அந்த சமூகத்து பெண்கள் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி விதவை ஆகிட்டாங்கன்னா ஒரு காவி துணியை கட்டிட்டு வீட்டு ஓரமா அலங்கோலமா தன்னை முகத்தை ஆக்கிக்கணும், முகத்தை அசிங்கமா வச்சுக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு கடைக்கு கூட போகாது.